சக்கரவள்ளி கிழங்கு வேக வச்ச வீடியோ வந்து ஸ்கிப் ஆகிடுச்சுங்க. 2 கிழங்கு போட்டு 2 விசில் விட்டு எடுத்துக்கணும். வெல்கம் டு ஸ்ரீலயா சமையல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னாங்க, சக்கரவள்ளி கிழங்கு வச்சு ஒரு கட்லெட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கிழங்கு 2 விசில் விட்டு வெந்தாச்சுங்க. நல்லா வெந்துருச்சு. நல்லா இதை பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ பிசைஞ்சு எடுத்துட்டுங்க. 2 பெரிய வெங்காயம் வந்து பொடிசாக கட் பண்ணி எடுத்துருக்குறேன். அதை போட்டுக்கலாம். அரிசி மாவு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு 2 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. அரை ஸ்பூன் கரம் மசாலா, ஒரு பச்சை மிளகாய், மஞ்சப்பொடி ஒரு 1/4 ஸ்பூனு, கருவேப்பிலை வந்து கொஞ்சம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன், ஒரு பச்சை மிளகாத்தூள் ஒரு அரை ஸ்பூன், கொத்தமல்லி தழை, இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம், உப்பு தேவையான அளவு, நம்ம இதுக்கு தேவையான அளவு போட்டுக்கலாம். இதெல்லாம் கலக்கி எடுத்துக்கலாங்க. பிசைஞ்சாச்சுங்க. வந்து இப்படி உருண்டை பிடிச்சிக்கலாம். இப்படி உருண்டை பிடிச்சி இப்படி உள்ளங்கையில் வச்சு இப்படி கட்லெட் மாதிரி தட்டிக்கலாம். தட்டி வச்சுருக்கேன். இந்த மாதிரி கட்லெட் மாதிரி ஒரே ஷேப்பாக தட்டி வச்சுக்கலாங்க. தட்டி வச்சுட்டு ஒரு தவா அடுப்பில் வச்சு நான் எண்ணெய் ஊற்றிருக்கேன். அதில் வச்சு ஒவ்வொன்றா வச்சுக்கலாங்க. அப்படியே திருப்பி வைக்கலாங்க. ஒவ்வொன்றா அப்படியே திருப்பி போட்டுக்கலாம். தீ வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோணுங்க. இப்போ திருப்பிடலாம். எடுத்துடலாங்க. 2 பக்கமே நல்லா வெந்துருச்சு. எடுத்துடலாம். சக்கரவள்ளி கிழங்கு கட்லெட் ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களே செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வாங்க சாப்பிட்லாம். இது வந்து டொமேட்டோ சாஸு, இது சக்கரவள்ளி கிழங்கு கட்லெட். நீங்களே செஞ்சு பாருங்கள். ஓகே, தேங்க்யூ.